அண்மை செய்தி. நடிகர் விஜய் சேதுபதி மீதான கிரிமினல் அவதூறு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். விவரங்கள். வணக்கம். நடிகர் விஜய் சேதுபதிக்கு எதிரான கிரிமினல் வழக்கு விசாரணையை தடை விதிக்க உச்சநீதிமன்றம் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடிகர் மகா காந்தியால் தொடரப்பட்டுள்ள வழக்கை விஜய் சேதுபதி எதிர்கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக நடிகர்கள் விஜய் சேதுபதி மற்றும் மகா காந்தி பரஸ்பரமாக உத்தரவு தாக்கிக் கொண்ட விவகாரம் தொடர்பாக தன் மீதான கிரிமினல் அவதூறு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய விஜய் சேதுபதி மனுவானது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கானது விசாரணை மேற்கொண்டு வந்தது. ஏற்கனவே இந்த வழக்கில் இரு தரப்பும் பரஸ்பரமாக பேசி தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு பிறப்பிப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தொடர்பாக பேசி தீர்க்க அறிவுறுத்தப்பட்டதே என்பது குறித்தும் நீதிபதிகள் கேள்வியாக எழுப்பினார்கள். அதற்கு பதில் கூறிய விஜய் சேதுபதியின் தரப்பானது இந்த விவகாரத்தில் பரஸ்பரமாக அமர்நாத் பேசி தீர்க்கக்கூடிய விவகாரம் தோல்வி அடைந்துள்ளது என்றும், மேலும் இந்த விவகாரத்தில் தன்னை குறித்து அவதூறு பரப்பியதற்காக எதிர் தரப்பினர் கடுமையாக அவதூறு பரப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிபதிகள் விஜய் சேதுபதியின் மேல்முறையீட்டை தற்போது தள்ளுபடி செய்கிறோம் என்றும், அதே போல கீழமை நீதிமன்ற விசாரணைக்கு இது தடை விதிக்க முடியாது என்றும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு விவகாரமாக இருந்தாலும் விசாரணையாக நீதிமன்றத்தின் முன் வைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கிரிமினல் அவதூறு வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் சந்திக்க விஜய் சேதுபதிக்கு தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் சேதுபதிக்கு எதிரான கிரிமினல் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதே போல சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடிகர் மகா காந்தியால் தொடரப்பட்ட இந்த வழக்கை விஜய் சேதுபதி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.